எல்லோருக்கும் வணக்கம். நன்றி வரவேற்றமைக்கு. ஃப்ரான்ஸ் அலையன்ஸ் கடந்த 25 வருடங்களாவது நான் சென்னை வந்து நிறைய நிகழ்ச்சிகள் தலித்துகளினுடைய கலைகளையும் பண்பாடுகளையும் வெளிப்படுத்தும் விதமாக நிறைய இடங்களில் ஃப்ரான்ஸ் அலையன்ஸ் வந்து நமக்கு உதவிகளும் முக்கியமான ஒரு இடத்த வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த விதத்தில் ரொம்ப நன்றி சார். மிக முக்கியமானது இந்த புகைப்பட கண்காட்சி அப்படின்னு நினைக்கிறேன். நான் இவங்ககிட்ட பேசும்போது கூட தோழர் சொன்னது என்னென்னா, ஒரு தலைப்பை இந்த இடத்துல நம்ம வச்சுருந்தாலும் அந்த தலைப்புக்கான புகைப்படக்காரர்களை, அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம எங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறோன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கொண்டாட்டங்களையும் அவர்களுடைய வாழ்வியலையும் எடுத்துக்காட்டும் விதமாக புகைப்படங்கள் வந்து அமைவது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதத்தில் இதை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தோழர். ஜெய்சிங் தோழர் உள்ளிட்ட அனைவருக்குமே நன்றி. தொடர்ந்து தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடத்தை மக்களுக்கு பகிர்ந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் ரஞ்சித் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வெறும் புகைப்படம் கண்காட்சி மட்டுமே இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பண்பாட்டை வந்து பண்பாட்டு அசைவுகளை வந்து இந்த இடத்துல நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லாராலையும் சாத்தியப்படாது. அப்படி சாத்தியப்படக்கூடியவர்கள் கூட அதை அவ்வளோ துணிச்சலாக இந்த இடத்துல எடுக்கிறது கிடையாது. அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து தலித் கலா அகாடமிலையும் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது. முதல் தளத்துலேயும் 2ஆம் தளத்துலேயும் ஓவிய கண்காட்சியாக இருக்கட்டும், மற்ற சிற்ப கண்காட்சியாக இருக்கட்டும் நடந்துகிட்ருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு, இது எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சொல்லலாம், நான் எந்த இடத்துலேருந்து வந்தேன்னா என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ஒரு தலித் களத்துலேருந்து தான் நான் வந்தேன், தலித் ஒர்க் ஷாப்லேருந்து தான் நான் வந்தேனே. கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொன்னாலும், கம்யூனிசத்தை படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னாலும், ஒரு கவிதையை வச்சுட்டு கம்யூனிஸ்ட் மேடையில் ஒரு கவிதையை வாசிக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருந்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் என்னை கூப்பிட்டதே கிடையாது அந்த மேடையில் கவிதையை வாசிக்கிறதுக்கு. அதுக்கு நான் உணர்ந்தது என்னென்னா, நான் தலித்தாக இருந்தது தான். ஆனால் தலித் இயக்கங்கள், குறிப்பாக சொல்லணும்னா புதிய கோடாங்கி அந்த பத்திரிகை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல பண்ணாங்க. கிறிஸ்தாஸ் காந்தியாக இருக்கட்டும், தயாநிதியாக இருக்கட்டும், இப்படியான ஆட்கள் முன்னெடுத்த அந்த இடம் வந்து மிகப்பெரிய வெற்றிடத்தை வந்து இன்றைக்கி கண்டுட்டு இருந்தது அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்தாலும், அது எல்லாத்தையும் பொடிய ஆக்குனது வந்து வானம் ஃபெஸ்டிவல் தான், நீலம் பண்பாட்டு மையம் தான், ரஞ்சித் என்ற மிகப்பெரிய ஆளுமை தான். இந்த இடத்துல ரஞ்சித் சார் இல்லைனாலும் நான் அதை சொல்லுவேன், எல்லா இடங்கள்லையுமே என்னால் சொல்ல முடியும். இவருக்கு குறைந்தபட்சம் நாம் தொந்தரவு செய்யாமல் அது அவரோடு சேர்ந்து பயணிப்பது தான் மீண்டும் மீண்டும் இன்றைக்கி அரசியல் களங்களாக இருக்கட்டும், பண்பாட்டு களங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தலித்துகளை வந்து தகவமைச்சிக்கக்கூடிய, அவர்களுடைய பண்பாட்டையும் பாடல்களையும் உழைப்புகளையும் அறிவையும் வந்து சுரண்டக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இன்றைக்கி இருந்துகிட்ருக்குறோம். ஆனால் அந்த இடத்தை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கான ஒன்று இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய, இந்த மாதம் முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய தலித் மாதமாக இதை அறிவித்திருப்பதே வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு தான் நமக்கு. இதில் இந்த புகைப்பட கண்காட்சி ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஒவ்வொரு சார் பேசும்போதுக்கும் நான் என்ன பார்க்கலான்னா, வெளியில் பார்த்த வரைக்குமே சரி, இங்கேருந்து இப்படி நின்று பார்க்கும்போது அந்த காட்சிகள் எல்லாமே பார்க்கும்போது வந்து ஒரு அழுகையும் வருது, சந்தோஷம் வருது. இப்படி நின்று பார்க்கும்போதே, ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த பொண்ணு நானாக என்னை பார்க்குறேன், அந்த குழந்தை நானாக பார்க்குறேன், அந்த பெண் இருக்கல குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவன் நானாக பார்க்குறேன். என்னை நானே பார்க்கக்கூடிய ஒன்றாக இந்த புகைப்பட கண்காட்சி, நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து அதை பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இந்த புகைப்பட கண்காட்சியாக இருக்கட்டும், ஓவிய கண்காட்சி தொடர்ந்து எல்லா இடங்களிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வானம் ஃபெஸ்டிவல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை இந்த இடத்துல பார்க்க முடியும். நான் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் போட்டப்போ கூட 2 இயக்குனர்கள் வந்து பேசினாங்க, டிக்கெட் வந்து கொடுப்பாங்களா, நாங்கள் எப்படி போனோம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. இது எல்லாமே சாத்தியப்படுதுன்னா நீலம் ஃபெஸ்டிவல் தான். நீலத்தோடு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய வாசுகி பாஸ்கர் தோழராக இருக்கட்டும், அவரோடு சேர்ந்து தம்பிகள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே இது வந்து இது என்னோட வழி தலித்துன்னு தான் நான் சொல்ல முடியும். இன்னும் சொல்லணும்னா நான் பறைச்சுன்னு தான் என்ன சொல்ல முடியும். நானே மறைச்சிக்கிட்டாலும் என்னை தேடாமையாக இருப்பீங்க, நான் யாருன்றதை போய் நான் சொல்லலை அப்படின்னாலே தேடி தானே போவாங்க. அந்த இடத்துலேருந்து இதை நான் வந்து பார்க்குறேன். இது என்னோட வழியாகவும் என்னோட கொண்டாட்டமாகவும் என்னோட மகிழ்ச்சியாகவும்
இதை நான் பார்த்துட்ருக்கிறேன். இந்த மாதம் முழுக்க நம்மை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாதம். ஒரு அம்பேத்கர் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன தெரியும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் கிடையாது. ஒரு நீல சட்டை, நீல கலரில் ஒன்று போட்டிருப்பாரு, சிவப்பு கலரில் அவரோட டை வந்து இருக்கும். இதுதான் இந்த அம்பேத்கரை ஒரு ஒரு இன்றைக்கி 60 வயசு 80 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த அம்பேத்கரை தான் தெரியும். அந்த புகைப்படம் தான் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க உலவிட்டு இருந்தது. அந்த அம்பேத்கரை வந்து இன்றைக்கி நம்ம ஏஐ மூலமாக எவ்வளோ அழகாக அவர் பேசுகிறதா இருக்கட்டும், நடந்து போகிறதா இருக்கட்டும், அவரை இசை கேட்பதாக இருக்கட்டும், புத்தாவையும் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு வந்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு கிடைச்ச அந்த ஒரு புகைப்படம் தான், அன்னைக்கு இருந்த அந்த ஒரு புகைப்படம் தான். இப்படி அவனுடைய ஐடியாலஜிக்களையும் நம்மளுடைய வரலாறுகளையும் மாற்றக்கூடிய ஒன்றாக கலைகள் இருக்குது. இந்த கலைகளை வந்து தூக்கி பிடிக்கணும். நம்மளோடத நாம் வந்து கொண்டாட்டத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் நம்ம வந்து அறிவிக்கணும், சொல்லணும். இது யார் என்ன சொல்லுவாங்கன்ற அவசியமே கிடையாது. நான் என்னை பற்றி பேசுகிறதுக்கும், நான் என்னோட அழுகையை வெளிப்படுத்துறதுக்கும் இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நாம் வெளியே வரவே முடியாது. நாம் வந்து இப்படி பேச முடியாது, இப்படி ஒரு நிகழ்ச்சிகளை நடத்த முடியாது. அதையெல்லாம் உடைச்சிட்டு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோன்னா அது ரஞ்சித் சார் நீங்கள் தொடர்ந்து வந்து இதை நீங்கள் நடத்தணும். அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உண்மையாக இருப்போம். நான் உண்மையாக இருப்பேன். என்னை போன்று இருக்கக்கூடிய எல்லா உமாதேவிகளுமே வந்து உண்மையாக இருப்பாங்க, உங்களோட உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்றத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.